மாதம் 1000 ரூபாய் எப்பத்திலிருந்து கொடுத்தாங்க? கடந்த 4.5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளுக்கு பின்பு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா ஓட்டு பிச்சை வாங்கணும் இல்லையா? எம்பி எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக துவங்கி வச்சாங்க. அது எப்படி கொடுத்தாங்க? 2.5 கோடி நம்மளுடைய ரேஷன் அட்டைகள் வந்து தமிழகத்தில் இருக்கு. 1.5 கோடிக்கு கொடுத்தாங்க. அந்த 1 கோடி பெருக்கோடிக்கு போவாங்க. இதுல கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்க ஒரு விளக்க வேற சொன்னாங்க. ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்கு, தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தகுதியுள்ள பெண்கள்னா யாரு? ஏதாச்சும் மீட்டர் வச்சிருக்கிறாங்களா அளக்கிறதுக்கு? எங்கள் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரி திருமதி மகேஸ்வரி ஜி அவர்களை வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் ஒரு மகளிர் அணி மாவட்ட செயலாளர் திருமதி மகா அவர்களை வருக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பெண்களை வந்து தகுதியுள்ள பெண்கள் என்று அளக்கிறதுக்கு அளவுகளை தான் வச்சிருக்கிறாங்களா? எனக்கு தெரியல நிச்சயமா. யார் வந்து தகுதியுள்ள பெண்கள்? அவரது உறவினர்கள், திமுக நிர்வாகிகள், அவர்கள் சார்ந்தவங்க, திமுக குடும்பங்கள் மட்டும்தான் தகுதியுள்ள பெண்களா? நாங்கள் தகுதியுள்ள பெண்கள் இல்லையா? பெண்களின் கண்ணீரை கண்ட அப்பாவுக்கு பொறுக்கானா அப்படி ரொம்ப ரத்த கண்ணீரே வந்துருமா? இந்த செவிலியர்களும் அரசு அங்கன்வாடி ஆசிரியர்களும் அரசு ஆசிரியர்களும் துப்புரவு பணியாளர்களும் அனைவரும் நடு வீதி ரோட்டில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வேலை வந்து நிரந்தரமாக்கப்படணும், தங்களுக்கு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டு. இவங்க எல்லாம் பெண்களை அவங்களுக்கு தோணலையா? இப்ப பெண் என்பவர் யார்? அவங்க வீட்டுல அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க பெரியம்மா, பெரிய பச்சித்தி, இவங்க மட்டும்தான் பெண்கள் நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் பெண்கள் கணக்கிலே வரமாட்டாங்க போல இருக்கு. ஆகையால தமிழக மக்களை சிந்தித்து நீங்கள் வாக்களிக்கும் போது எக்காரணத்தை கொண்டு மீண்டும் இந்த திமுக ஆட்சி வரக்கூடாதுன்றதுல நீங்க முடிவோடு இருங்க. மீண்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து ஆண்டுதோறும் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அதிகமா நம்ம செலவு பண்றோம். நம்மளுடைய குழந்தைகளை பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நாம என்ன பண்றோம்னா 40,000 50,000 ஆண்டுக்கு கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2026 நீங்கள் போடுகின்ற உங்கள் தலையெழுத்தை மாத்துகின்ற அந்த வாக்கானது உங்கள் குழந்தைகளின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டுறீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க நவோதய பள்ளிகள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நவோதய பள்ளிகள் மாவட்டம் தோறும் துவங்கப்பட உள்ளது. இந்த பள்ளிகள் இருந்தால் நம்மளுடைய குழந்தைகள் இலவசமாக கல்வி கற்கலாம். இந்த குழந்தைகளை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி கொண்டு விடுறதால மட்டும்தான் நம்மளுது. அந்த பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம், சாப்பாடு எல்லாமே வந்து நம்மளுடைய மத்திய அரசு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பள்ளிக்கூடம் மூலம் கொடுத்துருது. ஆகையினால நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, பெண்களின் எதிர்கால நிலையை கருத்தில் கொண்டு நாம் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த மதுரையை எரித்தது கண்ணகியின் கண்ணீர். இந்த தமிழ்நாட்டு பெண்களின் கண்ணீர் இந்த திமுக கூட்டத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் எரித்து போடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.